திருப்பி அவங்க தங்கச்சியும் நைட்டு 10 மணி ஆச்சுன்னா அவங்க தங்கச்சி போன் போடுவாங்க மேம். காலையிலே ஆயிடுச்சுன்னா அவங்க அண்ணன் 1 மணி நேரம் போன் போட்டு பேசுவாங்க மேம். நான் தங்கச்சி போன் போட்டனேவும் போறவர்தான் அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் நல்லா குடிப்பாரு மேம். அவர் கூட சேர்ந்து நல்லா மப்பேத்திட்டு நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வர்றது மேம். வீட்டுக்கு வந்து படுத்துருவாங்க மேம். காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு திருப்பி வயக்காட்டுக்கு தான் மேம் வெளியே போவாங்க. அங்க போறப்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வருவாங்க மேம். வந்தாலும் ஒழுக்கமா எங்க கூட பேச மாட்டாங்க மேம். அவங்க அண்ணன் என்ன சொல்லி கொடுத்தாலும் எங்களை வந்து அசிங்கமா பேசுவாங்க, அடிப்பாங்க. என்ன தெருவில் அந்த அவன் போறே அவனை பாத்தியா, நீ பேசுனியா, அவனை வச்சிருக்கியா அப்படின்னு அசிங்கமா என்ன பேசுவாங்க மேம். மொத்தம் உண்மை என்னன்னு தெரிஞ்சா அவரு இன்னொரு பொண்ணோட இருக்காரு மேம். மூத்த தாரத்துக்கு அவர் எப்படி என்னை விட்டுட்டு போனாரோ என் பிள்ளை 7 மாசம் வளகா போட்டு நான் வீட்டுக்கு வந்தேனே மேம். வந்தனேவும் போனது எனக்கு தெரிய வந்துச்சு. வீட்டில் சொன்னேன், நம்பலை மேம். திருப்பி நான் ப்ரூவ் பண்ணேன். இது மாதிரி இந்த ரக்கம் தான் இவங்க இருக்காங்க. அட்ரஸ் எல்லாமே நானே ரெடி பண்ணேன் மேம். ரெடி பண்ணி கொடுத்த பின்னாடி தான் என் வீட்டால் நம்பினாங்க. இது பண்ணி திருப்பி நான் வீட்டுக்கு வந்தேன். திருப்பி பாப்பா பிறந்து 5 மாசம் கழிச்சு நீ போன என்னை அனுப்பி விட்டாங்க. நான் போக மாட்டேன், நான் செத்து கூட போவேனே தவிர நான் போகல அப்படின்னு திருப்பின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பிள்ளை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. திருப்பி நான் அதோட படிப்பு முடித்தேன்.